ஆராதிப்போமா? சந்தோஷமா? ஓஹோ, நல்ல கை தட்டுங்கப்பா. கர்த்தரை ஆராதிக்கணும், சந்தோஷமா கை தட்டுவோம். வாசிப்பா வாசிப்பா, கை சத்தம் கேட்கணும். கர்த்தருக்காக காலை வேளையில கர்த்தருக்கு நன்றி செய்வோமா, சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லு ஐயா, எப்படி நன்றி சொல்லு. சொல்லுங்களே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லு. சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லு. இன்னொரு முறை பாடுவோம்ப்பா. இன்னொரு முறை. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா இயேசு அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓஹோ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். ஓஹோ, எத்தனை நன்மைகப்பா. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நீ சந்தோஷப்படுத்தின தேவன் அல்லவா. வழியே அடைக்கப்பட்டாலும் உனக்கு புதிய வழிகளை திறந்த கர்த்தர் அல்லவா. அல்லேலூயா. சந்தோஷமா பாடுற முறை. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, ஓ எப்படி நன்றி சொல்லு. சொல்லுங்களே சந்தோஷமா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, ஓ எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல். பெருத்தாளிடை கட்டினீர். ஆமென். பெருத்தாளிடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்களே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். அதுதான் தேடப்படுகிறே. என் வாழ்க்கையெல்லாம் நான் எப்படி செய்ய போறேன் ஆண்டவரே, எப்படி கடந்து போக போறேன் ஆண்டவரே. நான் உலகத்தை வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஊழியக்காரன் ஆண்டவர் ஒருபோதும் மதுரையிலே உலகத்தில் என்னை கண்டவர்கள் வெட்கப்பட்டு போய்கிறார். சொந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நினைக்கும் போதெல்லாம் எங்க அப்பா இயேசு திறந்த கதவு ஆச்சரியம்பா. உனக்கு கத்த திறந்த கதவு ஆச்சரியம். உன் கண்ணீரை துடைத்த தேவன் ஆச்சரியமான தெய்வம் அல்லவா. உன் கண்ணீரை துடைத்து தூக்கின தெய்வம் அல்லவா. நீ அனாதையாயிட்டே என்று ஜனங்கள் முடிவெடுக்கும் போதெல்லாம் நீ அனாதை அல்ல, நீ ராஜாத்தி. நீ ராஜாது ராஜா உன் வீட்டுக்குள்ள என்று சொல்லி உனக்கு வழியை திறந்த தெய்வம் அல்லவா. உனக்கு வழியை திறந்த தெய்வம் அல்லவா. அதப்பான வந்திருக்கிறது வருஷத்தின் முதல் நாள்ல மறுபடியும் பாடுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து வாசிப்போம். மறுபடியும் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல். எப்படிப்பா சொல்ல முடியும். எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி மனசார சொல்லுங்கம்மா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு
பாடக்கூடாது. வருஷத்துல எத்தனை நன்மைகளை தாண்டி வர பண்ணி முடிஞ்சாச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரெல்லாம் பார்க்கணும், என்ன நடக்குதா பாப்போம். அல்லேலூயான்னு பாடி தெரிஞ்சானே, அங்க போனானே இங்க போனானே, என்னடா நடந்துச்சு? அல்லேலூயா. பிள்ளைக்கு என்னடா நடந்துச்சு? அல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்துட்டே இருந்தாங்களோ கத்துக்கு சோத்திரம் உண்டதாக. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், யார் கைவிட்டாலும் என் கர்த்தர் கைவிடாமல் நடத்துகிறது. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நீ பெரிய தோல்வியோடு வந்திருக்கலாம். வருஷத்தின் தொடக்கமாக இருந்தாலும் பாஸ்டர் நீங்கள் சொல்றீங்க நல்லா தான் இருக்கு, ஆனால் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் குடும்பத்தில் நடக்க வேண்டிய கால் நிறைய இருக்கு பாஸ்டர். நீங்கள் சொல்லலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு மகிமையுண்டதா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாட்டு எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன். 108. தேவ பிள்ளைகளே, வருஷத்தின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். சோர்ந்து போயிடக்கூடாது. இனிமேல் தான் நடக்காத அற்புதத்தின் பாதையெல்லாம் கர்த்தர் நடத்துவார். அற்புதத்தின் பாதை நடத்துவார். அருமையான ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது. அதே போல இந்த கோலியாத்தையும் ஜெயிப்பேன். எப்படி 2024 உன்னோட எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வைக்கப்படாத வைத்தார். எனக்கு ஒரு பாஸ் சொல்லும்போது சொல்வார், இதெல்லாம் ஒரு சீசன் பாஸ்டர். கர்த்தர் சீசன் எல்லாம் மாற்றுவார். ஒரு தோல்வியான சீசன் இருக்கலாம், தோல்வியான சீசன் லைஃப்ல இல்லை பாஸ்டர். இது அடுத்த சீசன் கர்த்தர் தரப்பார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான தெய்வம் தீவமா இருக்கு. ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. எப்போதுமே ஐயா அவனை எப்படியா பாடுவேன் நான்? நீ திறக்கிற பாதைகள், நீ செய்கிற அன்பு, நீ செய்கிற தியாகம், எங்களை சந்தோஷப்படுத்துகிற தியாகம், சந்தோஷப்படுத்துகிற தியாகம். என் பிள்ளைகளை எப்படி பாடுவேன்? உன்னை திருப்திப்படுத்த எங்களால முடியாது ஐயா, உன்னை திருப்திப்படுத்த எங்களால முடியாது. ஆண்டவரே, இது ஆனந்த கண்ணீர். ஆண்டவரே, நீ செய்த நன்மை நினைத்து பாடுக. அல்லேலூயா. எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த அந்த பாட்ட போல எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி அவனை நான் துதிப்பேன். அல்லேலூயா. மனதார ஆவிக்கிறது பாடுவோம். அல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. ஓ ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. நான் எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். முளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. அப்பா, ஐயா தூக்கி எடுத்தப்பா. நான் எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான்
என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹalleluya 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 amen ஹalleluya ஹalleluya. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்குப் பாத்திரரே. மனதாரே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. 2 வாரங்களாக தொடர்ந்து நான் எபிரேயரில் உள்ள பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து அவருடைய சாட்சியை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் பேசிட்டு இருந்தேன். வந்துட்டு ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதுன்னு சொல்லி ஆபேலை குறித்து பேசணும். அடுத்து ஏனோக்கை குறித்ததான ஒரு ஆபேல் வந்துட்டு அவருடைய வாழ்க்கை வந்து ரட்சிப்பு, எப்படி வாழ்க்கையில் வந்து தேவன் நம்மளை ரட்சிக்கிறார்ன்றது இருந்துச்சு. அடுத்து ஏனோக்கை குறித்து பேசும் பொழுது அவனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவன் தேவனோடே நடந்தான், அதனால் தேவனே சாட்சி சொல்கிற அளவுக்கு அவனுடைய ஜீவியம் இருந்தது என்று சொல்லப்படுது. அடுத்து பார்த்தா இப்போ எபிரேயர் 11 எடுத்தவங்க வாசிங்க. 11 1 2 3 வாசிங்க முதல். விசுவாசமானது ம். நம்பப்படுபவர்களின் உறுதியும் ம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்செய்தி பெற்றார்கள். முன்னோர்கள் எல்லாமே நற்சாட்சி வந்து பெற்றார்கள். இதனால தான் நற்சாட்சி பெற்றார்களாம். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே விசுவாசத்தினால தான் கட்டப்பட்டிருந்துச்சு. அடுத்து வாசிப்பா. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுதான் அடிப்படை. எல்லாருடைய சாட்சியான ஜீவியத்திற்கான வாழ்க்கைக்கான அடிப்படை வந்துட்டு எல்லாமே இதுதான். அடுத்து இப்போ எபிரேயர் 11:7 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அது என்னன்னா, அவன் காணப்படாத ஒரு விஷயத்த நம்பினான். நம்பினது மட்டும் இல்லாமல் அதனால ஆண்டவர் சொல்கிறத கேட்டு ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தையும் ஜீவிக்கிறான். அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு வந்துட்டு உலகம் அழிஞ்சிட போது எல்லாம் சொல்கிறான், ஆனால் யாருமே கேட்கல. இவன் மட்டும் தனியாக என்ன சொல்கிறது, ஒரு ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் வந்து 24 மணி நேரம் 365 நாளும் தீமையே நினச்சிட்டு இருந்த காலம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த நேரத்தில் இவன் மட்டும் தனியாக கத்தரை குறித்து சொல்லிட்டு இருக்கான். அது என்னது ஆக்சுவலாக அப்படின்னா, ஒரு சாட்சியாக வாழணும் அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வேறு மாதிரி இருக்க தோணும். மித்தவங்களுக்கெல்லாம் நம்ம வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். சாட்சியோடு வாழும் பொழுது பின்னாடி தான் தெரியும். பின்னாடி எல்லாம் முடிஞ்சு நடக்கும் பொழுது அவன் தாண்டா சாட்சியோடு வாழ்ந்திருக்கான், அவன் தான் உண்மையாக வாழ்ந்திருக்கான்னு அவன் சாட்சி சொல்லுவான். அப்படி சாட்சியாக வாழ்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க?
எல்லாரோட வித்தியாசமாக தெரிவாங்க. என்னடா இவன் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கான், எல்லாரும் அழுகும்போது சிரிக்கிறான், எல்லாரும் சிரிக்கும் போது அழுகிறான். இதுதான் வித்தியாசமாக தெரியும். எல்லாம் அங்கே கழித்து அப்படியே கழிப்பாக இருந்துட்டு இருக்கும்போது இவன் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நோவா ஏனோக்கையும் சொன்னேன், ஏனோக்கை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன செஞ்சானா, பின்னாடி உள்ள காலங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவன் பிரசங்கம் பண்ணினான். அவன் வந்து ப்ரீச் பண்ணுறான், வேர்ட் ஆஃப் காடை ப்ரீச் பண்ணியிருக்கான். ஏனோக்கை குறித்து 1-2 இடத்துல தான் இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவருக்கென்று சத்தமாய் உலகம் அழிய போது, எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? இல்லாட்டி மெத்துசலாவுக்கு பேர் வச்சிருக்கவே மாட்டான். அவனோட 65வது வயசுலையே அவன் பையன் மெத்துசலாவுக்கு என்ன பேர் வைக்கான், இவன் முடியும் பொழுது அது வரும் அப்படின்னு பேர் வைக்கான். அப்போ அவன் வாழ்ந்து 65 வயசுலேயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. மெத்துசலா பிறந்து, மெத்துசலாவோட பையன் லாமேக்கு பிறந்து நோவா வந்துட்டு 140 வயசு போல தான் வெள்ளமே வந்துச்சு. அது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கான், இவங்க கூக்குரலிட்டு ஆண்டவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல தான் நோவா என்ன செய்கிறான், கத்தி வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, அதுதான் சாட்சியான வாழ்க்கை. அவனை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு, என்னடா எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும், இவன் மட்டும் கத்தி கத்தி உலகாளிய போது ஆண்டவர் வர போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஆண்டவருக்காக நீங்கள் திரும்பிருங்க, மனம் திரும்பிங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த வசனம் வாசிப்பா. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதான் முக்கியம். அதாவது வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் வந்து ஒரு ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்தான்னு வசனங்கள் இருக்கு. பர்ஃபெக்ட் லைஃப்னு நம்ம என்ன நினச்சினோம், அப்படியே பரிசுத்தத்துலேயும் பரிசுத்தம். இயேசுவை தவிர ஒரு மனிதனும் என்ன செய்யலை, பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். உடனே அவன் நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னா அவன் செஞ்சதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இல்லாட்டினா நான் தான் பர்ஃபெக்ட் அப்படி நீதியில் இருப்பாங்க. அப்படி கிடையாது. தேவனுடைய கிருபையில் வாழ்கிறது, தேவனுடைய நீதியில். அது என்னப்பா வாசிப்பா திருப்பி, தேவனுடைய நீதிக்கு அந்த வசனம் வாசிங்க. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். எதுக்கு அவன் நீதிக்கு சுதந்திரவாளியானா, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு. அதாவது என்ன, நானும் பாவம் செஞ்சுருக்கேன், என்னை போல தப்பு செஞ்சிடாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி தான். அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம், தப்பு நானும் பண்ணேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு விசுவாசம்னா என்ன, நீங்கள் நினைக்கிற மாதிரி விசுவாசினா கண்மூடித்தனமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறது அப்படியே கேட்கணும். ஆனால் சாட்சி உள்ள ஜீவியத்தை வாழ்ந்தாதான் அது விசுவாசமே. அதான் சொல்லுறது, கிரியை இல்லா விசுவாசம் செத்துது. அவன் என்ன செய்கிறான், தப்பு, இதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனும் மனுஷன்தான், அங்கே இருக்கிற மனுஷங்களை போல அவனுக்கும் அந்த ஆசையெல்லாம் இருந்திருக்கும், அவனுக்கும் அவங்கள போல கழிப்பாக இருக்கணும்லாம் தோணதான் செஞ்சுருக்கும். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் எனக்கு வருது. அதாவது நியாயப்பிரமா என்ன சொல்லுது, நீ இச்சையா கண்ணில் இச்சை இருந்தாலே அது வந்து பாவம்னு சொல்லுது. அப்படியே இச்சையான உணர்வுகள் அவனுக்கு என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். ஆனாலும் என்ன செய்யறான், அதை மேற்கொள்றான். அதான் விஷயம். அவனுக்கு இல்லாமல் இருக்குல்ல, அவன் பரிசுத்தம்னு கிடையாது, அதெல்லாம் தப்பு. நமக்கு வர்ற எண்ணங்கள்லாம் தப்பு, நீங்களும் அப்படி இருந்துடக்கூடாது, அப்படி இருந்தீங்கன்னா வெள்ளம் வந்து அழிச்சிடும்னு சொல்ற அளவுக்கு என்ன இருந்துச்சு அவனுக்கு, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியில அவன் என்ன செஞ்சான், வாழ கற்றுக்கொண்டான். அதே போல கிருபையிலே வாழ்றதுன்றது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்ட். ஒரு கிருபையிலே இருக்கிற ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள்லேயே சிறந்த விஷயம் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை தான். அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு ஆர்ட். அதை வாழ்றதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதும் வாழ்றதுன்றது ஒரு பெரிய கலை. கிருபையிலே வாழ்வதுன்றது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு அதை கற்றுக்கொள்ளணும். நம்ம அதை வந்து கற்றுக்கொள்ளணும். ஆதியாகமம் 6:5-6 வாசிங்க. ஆதியாகமம் 6:5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும். நித்தமும்
அங்கே இருக்க மனுஷங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சான்? ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு விஷயத்தின் எண்ணமும் எப்படி தான் இருந்துச்சான்? பொல்லாததாக தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே ஒரு மனுஷன் சாட்சியாக வாழணும்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? அவனை தான் தப்பாக தோணும். எல்லாருமே ஒரே மாதிரி இப்படி இஷ்டத்துக்கு திரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு அந்த மொத்த கூட்டமும் மொத்தமாக தானே இருக்கும். அவன் பண்ணுறத அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு வாங்க. இந்த சாட்சியோடு வாழ்கிறவன் சொல்கிறது எப்படி இருக்கும்? அவன் தான் கெட்டவன் மாதிரி தெரியும். அதுதான் தப்பாக தெரியும். என்ன பெரிய இவன் மட்டும் இப்படி இருக்கான், அப்படி தான் இருக்கும். உலகம்னா அப்படி தான் இருக்கும், மனுஷங்களுக்குன்னா அப்படி தான் எண்ணம் வரும். எல்லாருக்கும் அப்படி தானேப்பா இருக்குது, இதையே சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு என்ன ஆயிரும்? அந்த அந்த கூட்டத்தில் ஒருத்தன் ஒழுங்காக இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து என்ன தோணும்? தப்பாக தோணும். இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் விட சொல்லு, அதெல்லாம் என்ன பெருசா இதெல்லாம் அப்படின்னு தோணும். ஈஸியாக இதெல்லாம் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க, உலகமே அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருப்பாங்க மனுஷங்கண்ணா, நீ மட்டும் எதுக்கு எதிர்பார்க்குற அப்படின்னு தான். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நோவா இருக்கிறான். இதான் எதுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோன்னு சொன்னால், யாருக்கு எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் வரும்னே சொல்ல முடியாது. யாரோட சூழ்நிலை நோவாவை போல இருக்கும், யாரோட சூழ்நிலை ஆபேலை போல இருக்கும், யாரோடைய சூழ்நிலை ஏனோக்க போல இருக்குன்னு தெரியாது. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி கிருபையிலே வாழ்கிறதுன்னு கற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த சத்தியமெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். திருப்பி அதை வாசிப்பா. அடுத்தது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதாவது ரொம்ப व्यसனப்படுறார். எதுக்குடா இவங்கள உண்டாக்குனேன்ற அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ உள்ள காலம்லாம் அப்போ மாதிரி கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நோவாவின் காலம் போல் இப்போ கூட கிடையாதுன்றாங்க அறிஞர்கள், ரிசர்ச் பீப்புள் சொல்கிறாங்க. அதே போல் சோதோம் குமாராவை அழிக்கப்பட்டப்ப நடந்த காரியங்களை போல ஒரு அசிங்கம் இன்னைக்கு கூட நடக்க முடியாது. நோவா காலத்தில் நடந்தது எல்லாமே சோதோம் குமாரில் நடந்ததில் ஒரு பகுதி அப்போ நடந்துச்சு. அப்போ இன்னும் என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க. யாருமே நல்லா இருந்தால் கூட விடவே மாட்டாங்க, முடியாது, நல்லாவே இருக்க முடியாது. என்ன சொல்லிட்டேன்ல, மொத்த உலகமும் அசிங்கமாக இருக்குது, அதில் ஒருத்தர் நல்லவனா எப்படி இருக்க முடியும்? இருந்தால் அவன் தான் இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு அவனை தான் தப்பாக பார்ப்பாங்க. மொத்த கூட்டமும் அசிங்கமான கூட்டம். இந்த அசிங்கம் போய் அடுத்தவன்ட்டு போய் அவனை பற்றி தப்பாக சொல்லும் பொழுது அதுவும் இவனை தப்பாக தான் நினைக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி எண்ணம் இல்லையா? அங்கே ஒரு மனுஷன் எப்படி சாட்சியாக வாழ முடியும்? அந்த சாட்சி என்ன சொல்லுவாங்க? அந்த சாட்சியை அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, சும்மா சொல்கிறாங்களாம், பார்த்த மாதிரியே பேசுவாங்க இல்லையா? அதுதான் நடந்துச்சு நோவாக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு கூட வரலாம். அப்போ நீங்கள் எப்படி வாழணுன்றதுக்கு தான் இந்த சாட்சி எல்லாமே. ஏற்றுக்காது கூட்டம். இல்லை அவன் தான் தப்பான், அவன் அப்படி சொன்னாங்களா இப்படி, ஏன்னா பார்த்த மாதிரி. ஏன்னா கூட்டம் பெருசு இல்லைங்க, மெஜாரிட்டி வின்ஸ். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் எப்பயுமே மெஜாரிட்டிக்கெலாம் கிடையாது, அங்கே நீதிக்கு மட்டும்தான் இல்லையா? அங்கே நீங்கள் திரளான பாவ கூட்டம் இருந்தாலும் ஆண்டவர் கரெக்டாக அங்கே நியாயம் தீர்ப்பார். எனக்கு நீ தேவையே இல்லை, எனக்கு 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அவர் சமூகத்தில் நிற்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆண்டவரை பிடிச்சி கொண்டு தான் நோவா நின்னான். இல்லாட்டி அந்த இடத்துல அவன் நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது, அவனால் தாங்கவே முடியாது. ஐயோ என்னால் முடியல, என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவனால் இருந்து. ஆனால் அவன் நினச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், ரொம்ப அப்படியே மெதுவாக கொண்டு போகிறான் இல்லையா? அடுத்து வாசிப்பான். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனால் பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன். அதாவது அதை நான் சொல்லியிருக்கேன், இயற்கை கூட மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. எப்போ மனுஷன் பாவம் செஞ்சாலும் அப்போ இயற்கை என்ன ஆயிடுச்சு? பாவத்துக்குள்ள அதுவும் சீர்கேடாக போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனை மட்டும் இல்லை, அவனுக்காக உண்டாக்குன மிருகம் எல்லாத்தையுமே நான் அழிச்சு போட்டுவேன், எனக்கு முடியவே இல்லை. இது ஒரு ஆக்கினை தீர்ப்பு தான். நீங்கள் இல்லைன்னா சொல்லலாம், ஆண்டவர் எப்படி செய்வாரா வைப்பாரா? அவர் சொல்கிறாரு, நான் व्यसனப்படுறேன், நான் கவலைப்படுறேன், இவங்களை போய் ஏன் உண்டாக்க என்னால் முடியவே இல்லை, நான் திருப்பி புதுசாக தான் ஆரம்பிக்கணும், வேற வழியே இல்லை. அவர் அப்பையும் ஒரு வாய்ப்பு என்ன நினைக்கிறாரு? நோவாவை போல இன்னொரு குடும்பம் வராதா, இன்னும் ஒரு 2 குடும்பம்
குடும்பம் வந்துடாதா, இன்னொரு குடும்பம் வந்துடாதா எதிர்பார்க்கிறாரு. ஒண்ணுமே செய்ய முடியல, அவங்களால தாங்கவும் முடியல. அதனால தான் கத்தி கத்தி நோவால இருந்து அவங்க தாத்தால இருந்து அவங்க கூட்டையில இருந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை குறித்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. சொல்றாங்களோ இல்லையோ வாழவாத செய்யறாங்க. அவங்க பர்ஃபெக்டா வாழ்ந்து காட்டுறாங்க. ஆனா அதை பார்த்தலாம் யார் என்ன செய்யல, இவனை மோசம்னு பேசுறாங்க. இப்படி நம்மளுக்கும் வாழ்க்கையில வந்திருக்குமா இல்லையா? எல்லாருக்குமே அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அதற்காக தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீ எப்படி இந்த உலகத்துல சாட்சியா வாழணும் அப்படின்றதுக்கு தான் சபை, அப்படின்றதுக்கு தான் வேதம், அப்படின்றதுக்கு தான் டீச்சிங் ப்ரீச்சிங் எல்லாமே. இல்லாட்டி எதுக்கு சொல்லணும்? இந்த உலகத்துல நீங்க அப்படி ஒரு சூழ்நிலையில சாட்சியா வாழணும்னா நோவாவோட வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நேரத்துல தான் முதல்ல வேதத்துல வர்ற கிருபைன்ற வார்த்தை தான். போய் பார்த்தீங்கன்னா தமிழ்ல கிருபை அப்படின்னு வர்ற வார்த்தை, முதல்ல வர்ற வார்த்தை இங்கதான். அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இவன் எல்லாம் என்ன நினைக்கிறான், இவன் கிறுக்கேன்னு நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய கண்களில் யாருக்கு தான் கிருபை கிடச்சிருக்கு? அந்த கிறுக்கனுக்கு தான், உலகத்தில் கிறுக்கேன்னு சொன்னவனுக்கு தான் என்ன கிடச்சிருக்கு? கிருபை கிடச்சிருக்கு. பல நேரங்களில் நம்ம கிறுக்கனை போல கிறுக்கிய போல தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு யாருக்கு தான் நம்ம கிருபையாக நடத்துவார்? நம்மளை தான் நடத்துவார். அதை குறிச்செல்லாம் கவலைப்படவே கூடாது. அதான் ஒரு பிரசங்கத்தில் கேட்கும் பொழுது, உங்களோட சூழ்நிலை கீழே போயிடுச்சு, இனிமேல் எந்திரிக்கவே முடியாது, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாதான் நடக்கும்ன்ற சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா, கிட்டத்தட்ட நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே முடியாது. என்னது, கப்பல் தரை தட்டிருச்சு, ஒண்ணுமே கதைக்கே ஆகாது. இனிமேல் இனி ஒரு அற்புதம் நடந்தால் ஒழிய என்னுடைய வாழ்க்கையில நான் திருப்பி என்ன செய்ய முடியாது, கட்டப்படவே முடியாது. 100% கொடுத்துட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கிளீன் ஸ்லேட்டா இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வாராம், அவர் எழுதுவார். அப்படின்னா தான் என்ன அர்த்தம், உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தான் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்கன்னு அர்த்தம். நோவாக்கெல்லாம் தர தட்டிருச்சு, முடிஞ்சிருச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்ன நடக்குமோ, ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, மழை வரப்போகுது, எதாவது போகுது, எல்லாம் நடக்க போகுது, என்ன நடக்குமோ. ஏன்னா அவன் பார்க்கவே முடியாது, அவன் நினைச்சது எதையுமே பார்க்கவே இல்லை. அவன் இது வரைக்கும் நான் சொன்னபோது மழைனா என்னன்னே தெரியாது, அவனுக்கு வார்த்தை தான் தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு மழையே வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் செடி கொடிகள்லாம் என்ன செய்யுமா, பூமியிலேருந்து ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆகி பூமியை நினைக்குமா. அப்படிதான் செடி கொடிகள்லாம் வளைஞ்சா மழையே அவங்க பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில காணாத ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யணும், விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது கற்பனை, அதாவது ஒரு மிரக்கிள்ன்றது நீங்க பார்க்க முடியாது, ஆனா நடக்கும்னு நம்பணும். அது நடந்தாலும் எப்படி இருக்கும், அப்படியே பிரம்மாண்டமா. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்ததில்லை, இது வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் நடக்கல ஒரு சூழ்நிலை. இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதிக்கு இது வரைக்கும் யாருக்கும் சுகமே ஆனதில்லை, மெடிசனே இல்லைன்றாங்க. அப்போ நீங்கள் கற்பனை தான் பண்ணணும், நீங்கள் நல்லா ஆன மாதிரி, ஆண்டவர் சுகம் கொடுத்த மாதிரி. உங்களுக்கு அற்புதம் நடக்குது, டாக்டர் சொல்கிறாரு, ஐயோ உங்களுக்கு சுகம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அது என்னது, அற்புதம். அப்போ அந்த காணாத ஒரு விஷயத்த நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லைன்றப்ப நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, கிருபையில் இவனை போல வாழ்றவனா இருந்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும். கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். என்ன செஞ்சுட்டான் ஆண்டவர், என்ன செஞ்சாரு, அவனை என்ன கட்ட சொல்றாரு, ஒரு பெரிய பேழையை கட்ட சொல்றாரு. அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அது வரைக்கும் போட்டு கிடையாது, கப்பல் கிடையாது. அது எப்படி சொல்றாரு, 450 அடி நீளம், அதெல்லாம் இமேஜின் பண்ணவே முடியாது. அதே போல 75 அடி அகலம், 45 அடி உயரம். இது ஒரு பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்திலையும் பிரம்மாண்டம். அதை அவன் கற்பனை தான் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் சொல்ல சொல்ல என்ன செய்யறான்,
கண்மூடித்தனமாக இப்படி இது இது இப்படி வை, இது இப்படி கட், அவனால் இமேஜின் தான் பண்ண முடியுது. அதை கூட அவனுக்கு தெளிவாக பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா அது நடக்காத விஷயம். ஆனாலும் என்ன செய்கிறான், அவன் விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொண்டான். சாட்சி உள்ள ஜீவியம்னா என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காதுன்றதை கூட என்ன செய்யணும், நம்பணும். அப்படின்னா அதற்காக அங்கே கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அதை நம்பி நடக்கணும். இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். விசுவாசம், கிருபை, சத்தியம், இது எல்லாமே என்ன செய்யணும், ஒரே, இட் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ரெண்டு எல்லாம் என்ன செய்யணும், ஒரே பேஸில் போகணும். அவன் அன்னைக்கு கீழ்ப்படிதலே இல்லாமல் அந்த மக்களை போல கழிப்பில் வாழ்ந்துட்டு பேழையை கட்டுவோம்னாலும் அது என்னது, ஃபெயிலியர் இல்லையா? அவன் எதில் வாழ்ந்தான், விசுவாசத்தில் வாழ்ந்தான், ஆண்டோடைய கிருபையில் வாழ்ந்தான், கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். அந்த அசிங்கத்துக்குள்ளேயும் அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் உண்மையாக வாழ்ந்தான். அங்கே கொஞ்சம் நல்லவனாக இருந்தவன் கூட இந்த கூட்டத்தோடு சேர்ந்து என்ன ஆயிடுவாங்க, கெட்டு போயிடுவானுங்க. வேறு வழியில் இல்லை, மொத்த கூட்டமும் அவங்கள சார்ந்து இருக்கும்போது இந்த கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க கூட யாரை தான் சார்ந்து வாழணும், அந்த கெட்டவனை சார்ந்து தான் வாழ முடியும். வாழ முடியாதுல்ல, நான் எப்படி இருக்க முடியும் இந்த உலகத்தில், அவனை தானடா நான் டிபெண்ட் பண்ணி வாழணும், அப்படி தானே வாழ முடியும், அப்படி தானே ஆயிட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையும் நோவா எப்படி வாழ்ந்தானா, சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிச்சான். இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு எதையுமே பார்க்க வேணாம், அவனோட வாழ்க்கையை பார்த்தா போதும், அவனுடைய சாட்சியை பார்த்தா போதும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா நான் அவனால் என்ன செய்யலை, புரிஞ்சுக்க தெரியல. அதாவது பாவம் வந்து என்ன செஞ்சிச்சான், பாவத்தை பிறப்பிக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரும் உட்காரும் இடத்தில். எதுக்கு சொல்கிறாங்க, பாவியோடு சேர்ந்தா பாவம் தான் பண்ணுவோம், இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எதுக்கு பிள்ளைங்களை சொல்லி 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 வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதுக்கு? ஏன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கை இருக்கிற இடம் வந்துட்டு உலகம் வந்து பாவமுள்ள சூழ்நிலை, பாவமுள்ள வாழ்க்கை, பாவமாக இருக்கிற மனுஷங்க. அதில் உங்கள் பிள்ளைங்க சாட்சியோடு வாழணும். நோவா பாருன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கணும், விசுவாசிக்க தெரியணும். இதெல்லாம் எப்படி வந்தது, தேவனுடைய சத்தம் நோவாவுக்கு உண்டானது, தேவனுடைய வார்த்தை நோவாவுக்கு உண்டானது. விசுவாசம்னால எப்படி தான் வரும், கேள்வினால தான் வரும். கேள்வினா என்னது, கேள்வினா கேட்கறதுன்னு அர்த்தம். கேள்வி ஞானம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஷின் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. கேள்வி ஞானம்னா ஹியரிங் சென்ஸ், கேட்டுக்கணும். வேத வசனத்தை இல்லாட்டினா வரவே வராது. சும்மா பைபிளை தூக்கி 1 மணி நேரம் இல்லை 100 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை எனக்கு சொந்தம், ஆண்டவர் எனக்காக தான் கல்வாரிசில் ரத்தம் சிந்திருக்கிறாரு, என்ன நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டான், நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், பாவம் செய்ய மாட்டேன். யாருக்காகவும் சரி, என் பிள்ளைக்காக இல்லை, என் அத்தைக்காக இல்லை, பணத்துக்காக இல்லை, எதுக்காகவும் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவத்துக்கு போக மாட்டேன்றது தான் விசுவாசம் உள்ள ஜீவியம். இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க. கிருபைனா கிருபையிலே வாழ்ந்தான், பாவம் செஞ்சுக்கலாம், கிருபைனா நான் விசுவாசத்திலே வாழ்கிறேன், எனக்கு தேவையே இல்லை. நான் சுயநீதியிலேயே வாழ்கிறேன், எனக்கு கிருபை தேவையில்லை. இது எல்லாமே யாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது, நோவாவுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே சேர்ந்தாதான் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வ. நாளைக்கு தலைமுறை உங்களை என்ன சொல்லும், அவன் சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவித்தான். ஒருத்தர் கூட உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, கை நீட்டி சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்தாவா, நோவா வாழ்ந்தான். நம்ம நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டின் காலங்கள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. புதிய ஏற்பாடு வந்துட்டு பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டம். புதிய ஏற்பாடு வந்து பழைய ஏற்பாட்டை வெளிப்படுத்துது. இது இல்லாமல் அது கிடையவே கிடையாது. ஏசு பார்த்தீங்களா, எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு எங்கேருந்து கோட் பண்ணுறாரு, மனிதன் அப்பத்தினால் மாற்றம் அல்ல, வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பு. எதுலேருந்து எடுக்கிறாரு, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வார்த்தை முக்கியம். ஆதியில் எப்படி இருந்தாரா ஆண்டவர், வார்த்தை. அன்னைக்கு உண்டாக்குனதும் அதே வார்த்தை தான். ஒவ்வொரு மனுஷனும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்துறது தேவனுடைய வார்த்தை. அந்த
அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வான்? சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வான். நோவாவுடைய வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. சாட்சியுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணிக்கு வெளியே ஃபிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் தனியாக தெரிஞ்சு எப்படி இருக்கும்? ஒரு மீன் மட்டும் தண்ணிக்கு வெளியே தெரிஞ்சு எப்படி இருக்கும்? சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கும்ல. அதுதான் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எல்லா மீனும் தண்ணிக்கு இருக்கும், இது மட்டும் எப்படா வெளியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர்ன்னுவாங்களே. ஆட் மேன் அவுட்டுன்னுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைல சொல்லிக் கொடுக்கும்போது எழுதி கொடுத்து சொல்லுவாங்க. அதாவது 5 நம்பர் இருக்குன்னா அதில் ஒரு நம்பர் மட்டும் தப்பாக இருக்கும். அப்போ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணணும். ஆட் மேன் அவுட். இதெல்லாம் ஒன்றா இருக்குது, அது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன வாழ போகிறீங்க? பின்னாடி உங்களை நீங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வாழ்ந்திருக்கீங்கன்னு பிறர் சாட்சி சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். நோவாவுடைய வாழ்க்கை மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள ஜீவியமாய் இருக்குன்னு அர்த்தம். பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை எங்கே தான் இருக்கும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியிலேயே நீங்கள் அசிங்கப்படத்தக்கதாக இருக்கும். அங்கே நோவாவோட காலத்தில் இருந்தவங்க எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க தான். சுற்றி எல்லாருமே சின்ன கூட்டமாக தான் இருந்தாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாமே இருந்தாங்க. எல்லாரும் அவன் என்ன செஞ்சாங்க? இவனடா கிரிக்கனா இருக்கான், சந்தோஷமா நம்மளா இருக்கும், இவன் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், எதுக்கும் இன்வால்வ் பண்ண மாட்டேங்கிறான்னு ரொம்ப ஏளனமா அவனை பேசினாங்க. ஆனால் இன்னைக்கும் நோவாவை குறித்து மனுஷங்க அவனுடைய சாட்சியை குறித்து பேசிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அவன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவனாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் தூங்கும் பொழுது நடக்கும் பொழுது பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிறது தான் தேவனுடைய சத்தம். அதை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம்னு நீங்கள் நம்புவீர்களானால் அதில் கொடுத்துருக்கிற தேவன் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாருன்றதை நீங்கள் கேட்பீங்களானா உங்களை தேவன் நினச்சி வரான் கண்மலையிலிருந்து வெட்டி எடுப்பார். ஆபிரகாம் எடுக்கப்பட்டான் இல்லையா? ஏதோ ஒரு ஜாதியில் ஏதோ ஒரு இனத்தில் ஆண்டவர் அறியாத இனத்தில் இருந்தவனை என்ன செஞ்சார்? ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கண்மலையிலிருந்து வெட்டி அப்படியே தனியாக எடுத்தாராம். பார்த்துருக்கீங்களா? தங்கம் வைரம் எல்லாமே எங்கே இருக்கும்? எங்கேயாவது உள்ளுக்குள்ளே மிச்ச உலோகங்கள் கூட தான் இருக்கும். ஓருன்னு சொல்லுவாங்க, ஓர் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எல்லாத்தோட கலந்து தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? அந்த தங்கமும் வைரமும் இருக்கும். அதை வெட்டி எடுப்பாங்க. அதை வெட்டி எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க? மிச்சத்தை எல்லாத்தையும் தீயில போடுவாங்க. போட்டால் என்ன ஆகும்? மிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வேஸ்ட்டாக அப்படியே போயிடும். ஆனால் அந்த வைரம் தங்கம் இதெல்லாம் எப்படி இருக்குமா? அப்படியே மின்ன ஆரம்பிக்கும் திருப்பி. அப்படி உங்களை எடுத்திருக்கிறார். அப்படி தான் நோவாவையும் தேர்ந்தெடுத்தார். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் யாரையும் ரேண்டமாக செலக்ட் பண்ணி குலுக்கி போட்டு எடுக்கலாம் செய்ய மாட்டார். யார் அவருடைய சத்தத்தை கேட்க ரெடியா இருக்கான்னு வெயிட் பண்ணுவார். அவனுக்கு இன்னொரு விஷயம் நோவாவை குறித்து எனக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட பல தலைமுறையை நோவா பார்த்துருக்கான். ஏன்னு சொன்னால் மெத்துசலா வந்துட்டு இருக்கும். மெத்துசலா வந்து அவங்க அப்பாவுடைய அப்பா. அதற்கு முன்னாடி நோவா கிட்டத்தட்ட 6 முந்தைய ஜெனரேஷன் கிட்ட வரைக்கும் அவங்க இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க தாத்தாவை பார்த்துருக்கான், தாத்தாவோட அப்பாவெல்லாம் பார்த்துருக்கான். எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அப்போ இருந்து ஏனோக்கிலேருந்து ஏதோ நடக்க போகுது, இந்த உலகம் அழிய போகுது. இதை சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும். இதை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனை உட்கார வச்சு பேசியிருப்பாங்க இல்லையா? சொல்லி மெத்துசலாவும் என்ன செஞ்சுருக்கான்? ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருக்கான். லாமேக்கு சொல்லியிருக்கிறான் அவனுக்கு. அதனால தான் லாமேக்கு இவனுக்கு என்னன்னு பேர் வைக்கிறான்? நோவாவிற்கு. நோவானா என்ன அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? நோவானா என்ன அர்த்தம்? நோவானா ரெஸ்ட்னு அர்த்தம். நோவானா இளைப்பாறுதல்னு அர்த்தம். இவன் நம்மை தேற்றுவான். அதாவது நம்ம வந்துட்டு இவன் நம்மை தேற்றுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் பாவம் வந்தது நிமித்தமாய் நீங்கள் என்ன கையின் பிரயாசங்களை செஞ்சாலும் அதற்கான பலன் முழுமையாக கிடைக்காது. அது ஒரு சாபம். உங்களோட வேர்வை நிலத்தில் சிந்தி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டால் என்ன செய்யாது? அது முழுமையாக அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பாவம் என்ன செஞ்சிருச்சு? நம்மளுடைய வேலையை கடினப்படுத்திருச்சு. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னும் இவங்க வந்து சாட்சியாக வாழ, இந்த பாவத்துக்குள்ளே வேற வாழணும், இவங்களுக்குள்ளே வேற உண்மையாக இருக்கணும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஒரு குடும்பம் மட்டும் சாட்சியாக இருக்கு, இந்த உலகமே பாவத்துக்குள்ளே இருக்குன்னா அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டான். அவன் வேலை பார்க்குறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஒழுங்கான ஊதியம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கெல்லாம் பறிப்பான். இப்படி தான் இருக்கும்.
அப்படிதானே இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இவங்க மட்டும் இருக்காங்க, உலகமே பாவத்துக்குள்ள இருக்குன்னு என்ன செய்வான்? அவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கவே விட மாட்டாங்க. சாதாரணமாகவே பாவத்தினால என்ன நடந்துட்டு இருக்காங்க? ஆசீர்வாதத்தை இழந்து போனவங்களா தான் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா ஆதாமின் இது எல்லாம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று நம்ம எப்போ கிருபையில வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஏற்கனவே இந்த உலகமே போராட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழணும். நம்ம சாட்சியோட வாழணும். தேவ ஆண்டருக்குள்ள நம்ம போராடி தான் வாழ்றோம். அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாம் நம்ம அதை பயன்படுத்தி தான் வாழணும். அந்த நேரத்துலையும் உலகமே எதிர்த்து நிற்கும் போது, ஒரு குடும்பத்தை நிற்கும் போது அவனுக்கு என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கள வாழவே விட மாட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நோவா பிறந்த உடனே அவனுக்குள்ள ஏதோ ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இவனோட பீரியட்ல ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனாலதான் அவனுக்கு என்ன வைக்கிறான்? இவன் நம்மை தேற்றுவான். இவன் என்ன செய்வானா? வேலை செஞ்சு நம்ம ரொம்ப கடினப்படுத்தி கஷ்டத்துல இருக்கோம், இவன் என்ன செய்வான்? நம்மள கண்டிப்பா தேற்றி நம்ம இழந்து போன அந்த ரெஸ்ட்டுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை பிரவேசிக்க செய்வான்னு சொல்லி தான் அவனுக்கு நோவான்னு பேரிடுறாங்க. அதாவது இதெல்லாம் வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க சும்மாலாம் நடக்காது, எல்லாமே ஒரு காரணத்தோட நடக்கும். ஒரு பேர் வைக்கிறதுல கூட ஒரு காரணத்தை ஆண்டவர் வச்சிருப்பார் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கு. அவங்க அதுல ரொம்ப நோக்கமா இருந்திருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு பேர் வைக்கிறது ரொம்ப யோசிச்சிருக்காங்க. அந்த பேர்னால அது வந்து அவங்க வந்து பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போறாங்க, நம்பி இருக்கிறாங்க. ஆண்டரே பாருங்க, ஆபிராம் இருந்தவன் என்ன செய்யறாரு? ஆபிரஹாம்னு மாத்துறாரு. ஏன்? அவன் ஆபிரஹாம் ஆபிரஹாம் ஆபிரஹாம்னு கூப்பிடும்போது தேசத்துக்கே ஒரு பெரிய இனத்துக்கே தகப்பன் 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 கூப்பிடும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்துட்டே இருக்கு. இந்த தேசத்துக்கே தகப்பன் வரான்டா, இங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பிள்ளையே இல்லை. அப்ப அவனுடைய விசுவாசம் என்ன செய்தான்? வர்த்திக்க பண்ணுதான். அது வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருப்பான். வார்த்தையில எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க. நீங்க வார்த்தையை கேட்டு நோவாவை போல நடக்கும் பொழுது என்னாகும்? நீங்க கண்மலையிலிருந்து என்ன செய்வீங்க? ஆண்டவர் உங்களை வெட்டி எடுப்பார். அப்பதான் என்ன செய்வீங்க? ஆண்டவர் நோவாவை குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது போல உங்களுடைய குடும்பத்தையும் தேர்ந்தெடுப்பார். என்னனாலும் வரட்டும், ஏதுனாலும் நடக்கட்டும், அவன் அதை குறிச்சே கவலைப்படலை. காணாத விஷயத்தை குறித்து அவன் என்ன செய்யல? கவலைப்படலை. ஆனால் நடக்கும் மட்டும் விசுவாசிக்கிறான். அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா பிளைண்ட் நான் ஒன்று நினைக்கிறேன் இவன் நாசமா போகும்னு நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுகிறாங்க அந்த அம்மா. ஒரு பெரிய சபைக்கு இல்லை, ஒரு இவாஞ்சலிஸ்ட் மீட்டிங்க்கு போயிட்டு வந்தது. நான் இந்த வாரம் தான் போயிட்டு வந்தேன். ஈவன் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போகணும், நான் ஜோபிச்சிருக்கேன், நாசமாக போகணும் அப்படின்றத அதை போடுறோம். அந்த பேரை சொல்லி நான் இங்கே தான் போயிட்டு வந்தேன், அதாவது அவங்க நான் போயிட்டு வந்திருக்கேன், எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, இவன் விளங்க அப்படின்னு ரீல்ஸ் போடுறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள சத்தியம் இருக்குன்னு பாருங்க. அப்போ நீங்கள் எதனால் நினச்சி நான் விசுவாசிப்பேன், அதெல்லாம் ஆண்டவருக்கு செய்வார், நான் பாவத்துக்குள்ளே உட்காந்துருப்பேன், என் சத்தத்தை கேட்பாரு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னது? தப்பு. ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும், அந்த வார்த்தை எனக்கு சொந்தம்னு நம்பணும், காண முடியாத விஷயத்தை விசுவாசிக்கணும், விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். இத்தனை இருக்கு. தேவன் உங்களுடைய குடும்பத்தை கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கணும்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன் அதனால என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. நீங்க என்ன செய்யணும்? இத்தனை விஷயங்களை பண்ணணும். அதுதான் விசுவாச ஜீவியம். இதை கற்றுக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. நீங்க நினைக்கிறீங்க, அதான் நான் நிறைய நேரம் நான் நினைப்பேன், நான் வந்துட்டு சண்டே கிளாஸ் ஊழியத்தை தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அந்த யூத் மீட்டிங்கெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இருக்குது, அவங்களுக்கு அந்த கதை தெரியணும், எல்லாமே அந்த இதுலேருந்து தெரியணும். இன்னும் குழந்தைங்கள வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சும்மா கதை சொல்லிட்டு விளாண்டுருக்கோம். அப்படிலாம் இல்லை. இப்போ உள்ள காலம் வந்துட்டு ஏலாம் தாண்டி குவாண்டம் ஃபீல்டு போயிட்டுருக்காங்க. அதாவது வேறு பரிமாணத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வேற ஒரு டைமென்ஷனை அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு, எல்லாத்துக்கும் அந்த வேற லெவலுக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்களுக்குள்ள நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது வந்து முளைக்கும். பிள்ளைங்களை உட்கார வச்சு என்ன செய்யணும்? பிள்ளைங்களோட பேசணும், பிள்ளைங்க கிட்ட உறவாடணும், பிள்ளைங்களோடையே இருக்கணும். அதை விட நம்மளுக்கு என்ன வேலை?
பிள்ளைங்களோட பேசணும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதை விட நம்ம சாட்சியாக வாழ்ந்து காட்டணும். அதை தான் செஞ்சான். நோவாவோட தாத்தா செஞ்சாரு, தாத்தாவோட தாத்தா செஞ்சாரு. இதெல்லாம் அவன் பார்த்து 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 அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஒரு வேகம், ஒரு உத்வேகம். என்னன்னாலும் சரி, எப்படியாவது ஜனங்கள் வந்துட மாட்டாங்க. 120 வருஷம் என்ன செய்யறான்? ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ ஒரு 120 நாள் நம்ம சொல்லுங்களேன், பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை போய் சொல்லணும் நம்மளால முடியுமா? 2 நாள் சொல்லுவோம், 3 நாள் சொல்லுவோம். எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க, எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, நம்மளால என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. 120 வருஷம் கத்துறான், புலம்புறான், வந்துடும், மழை வந்துடும், யாருமே கேட்கல. மித்தவங்க கேட்குறாங்க, கேட்கல. ஆனால் அவனை தேவன் தெரிந்து கொண்டாரா இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் மித்தவங்களுக்கு சொல்லுங்க சத்தியத்தை, ரொம்ப முக்கியம். நீங்க சாட்சியா இருந்தீங்கனாலே அவங்களுக்கு சத்தியம் சொன்ன மாதிரி. அவங்க நோவாவை போல வாழ ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுதான் முக்கியம். அதான் சொல்லுவாங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். உன் வீட்டில் நீ சரியாரு, உன் வீட்டில் உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. உனக்கு 2 பிள்ளை இருக்கா, ஒரு பிள்ளை இருக்கா, அதுக்கு சத்தியம் தெரியாம நீ போய் வியாக்கியானம் பண்ணி எங்க போற? என்ன செய்ய போற? இல்லையா? ரொம்ப முக்கியம். நோவாவை போல அவனுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை சொல்லி 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 என்ன செஞ்சான்? கண்ணுக்கே தெரியாத விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சான். பிளைண்டா பேழைய செய்யறான். ஆண்டவர் வந்துட்டு அதை என்ன செய்யறாரு? அவனுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அடுத்து முக்கியமான ஒரு வசனம் வாசிச்சுட்டு இப்போ அடுத்தது போவோம். ரோமர் 1:16-7 வாசிங்க. ரோமர் 1:16-17 வாசிங்க. எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. கிறிஸ்துவின் ம் 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 இதை தான் அவன் செய்யறான். நோவா எதை குறித்து வெக்கப்படுறானா? கிறிஸ்துவை குறித்து. அதை வாசிங்க திருப்பி. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சில நேரங்களில் சுவிசேஷம் சொல்லும் பொழுதும் சரி, சுவிசேஷத்தின்படி வாழும் பொழுதும் சரி, நம்ம எப்படி தெரியும்? முட்டாள்களை போல தெரியும். அப்படிதான். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை குறித்து வெட்கப்பட கூடாது. வந்தவன் வாழ்ந்தவன் எல்லாம் போயிடுவான். அவனை குறித்து ஒரு விஷயம் கூட இருக்காது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்டி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னா உங்களை என்ன செய்வாங்க? நீங்கள் சாட்சி உள்ள குடும்பம், உங்கள் சாட்சி உள்ள மனுஷின்னு சொல்லி தேவன் என்ன செய்வாராம்? நோவாவை குறித்து சாட்சி சொன்னது போல உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். உங்களை என்ன செய்வாராம்? கண்மலையிலிருந்து வெட்டி எடுத்து உங்களை வைரத்தை போல தங்கத்தை போல என்ன செய்வாராம்? மின்ன செய்வார். அதுதான் விசுவாச ஜீவியம். 2 பேதுரு 2:5 எடுங்கப்பா. 2 பேதுரு 2:5. 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம். ஃபர்ஸ்ட் திருப்பி வாசி. 2:5 வாசி. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசி. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவன் என்னத்தை பிரசங்கித்தான்? நீதியை பிரசங்கித்தான். அவன் சும்மா போய் இது மட்டும் சொல்லலை, மழை வரப்போகுது அது மட்டும் சொல்லலை. அவன் என்ன செஞ்சிருக்கான்? வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச் பண்ணியிருக்கான். நீதி தப்பு, நீ செய்கிறது தப்பு. ஒருத்தன் குடிக்கிறானா, அவன்கிட்ட போய் நீ குடிக்கிறது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அடுத்து ஒருத்தன் ஒரு வேஸ்தனம் தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றானா, நீ பண்ணுறது தப்பு. ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரோட காரியங்களை விட்டு கைவிட்டு போகிறானா, இது தப்புன்னு என்ன செஞ்சுருக்கான்? பிரசங்கம் பண்ணியிருக்கான். அப்போ நோவா சும்மா இல்லை. நோவா ஹி வாஸ் அ வெரி குட் ப்ரீச்சர். பயங்கரமான ஒரு ப்ரீச்சிங் பண்ணியிருக்கிறான். எப்படி ஏனோக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? தேவனோடு நடந்ததை போல இவன் என்ன செஞ்சானா? தேவனோடு நடந்தான்னு வசனம் இருக்கு. இவனையும் குறித்தும் இவன் தேவனோடு நடந்தான்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6:7 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர்
நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமலும் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினதுக்கு எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அடுத்து நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வளராறு. அதில் வந்துட்டு பயபக்தி உள்ளவனாகி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க, அது கரெக்டாக நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமுமாயிருந்து இருந்து நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு எப்படி இருந்தானா நோவா? உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அதாவது உத்தமனும் நீதிமன் நீங்கள் நினைச்ச உடனே சொல்ற மாதிரி அப்போ அவன் மட்டும் பர்ஃபெக்டா இல்லை. நான் அதையும் சொல்லிடுறேன். நோவா ஒன்றும் பர்ஃபெக்ட்லும் பர்ஃபெக்ட்ல, அவனும் மனுஷனை எல்லா மனுஷனை போல பாவத்தோட தான் பிறந்தான், பாவத்தின் என்ன. ஆனாலும் கூட அவனை கை நீட்டி தப்பு சொல்லாத அளவுக்கு அவன் என்ன செஞ்சானா? வாழ்ந்தான். அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா, என் தாய் என்னை எதில் கர்ப்பம் தரித்தாலாம்? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாவம் உங்களுக்குள்ளே இருக்கு. அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. இயேசுவின் ரத்தம் தான் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் ஒரு சாட்சி உள்ளவனா வாழ்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன செய்ய முடியாது. இவன் எனக்கு இப்படி பண்ணான்னு சொல்லாத அளவுக்கு அவன் பிடிக்கானா, அவன் நீதிமானாய் வாழ்கிறான். அது மட்டும் இல்லை, பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறான். அதெல்லாம் ரொம்ப பெரிய சாட்சி. ஏன்னா இது யார் சாட்சி கொடுக்குறா? ஆண்டவரே சாட்சி சொல்றாரு அவனை குறிச்சு. அதனால தான் அவனை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றார் இல்லையா? அதாவது ஒரு என்ன சொல்றது, துணிகரமான ஒரு தைரியமா என்ன செஞ்சிடுறது, பாவத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஈஸியா பலருடைய வாழ்க்கை என்ன செஞ்சப்படுது, சீரழிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஐயோ நாளும் வராது, அப்பானாலும் வராது. ஆனா அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் நோவாவை போல் நம்ம எழும்பி நிற்க தெரியணும். அதுதான் அங்கே முக்கியம் இல்லையா? ஐயோ நடந்து போச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டோடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிற நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி புலம்பிட்டு இருக்கக்கூடாது. தேவன் என்னை கண்மலையிலிருந்து வெட்டி எடுத்திருக்கிறார். தேவன் என்னை என்ன செஞ்சிருக்காரு? சாட்சிக்கென்று வைத்திருக்கிறார். எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து நான் எப்படி பிடிச்சி வாழ்வேன் அப்படின்றது தான் சாட்சி. அந்த சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? லைஃப்ல கண்டினியூ பண்ணிட்டு போக முடியாது. ரோமர் 3:21-22 வாசிங்க, சீக்கிரம் முடிச்சலாம். ரோமர் 3:21-22. இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தின் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு? திருப்பி வாசிப்பா. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தினால என்ன செஞ்சிட முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதையும் சொல்றாரு. ஏன் இதை சொல்ற? அப்ப உடனே சொன்னோன்னு என்ன நினைச்சுறாங்க? அப்ப நியாயப்பிரமாணம் இல்லை, ஆண்டவர் தான் செய்யணும் அப்படின்னா நம்ம என்னனாலும் பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம். ஆண்டவர் தான், நான் ரத்தத்தால தானே கழுவப்பட்டிருக்கேன், நான் கழுவப்பட்டிருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் பாவம் செஞ்சுட்டே இருப்பேன். அப்படி கிடையாது. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமானா இருந்தேன்னா என்ன செய்ய முடியாது? பாவம் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு போகணும். எல்லாரை போல பாடுள்ள மனுஷன் தான் நோவா. ஆனா அவனுக்கு என்ன இது இருந்துச்சு? நான் எதை மேற்கொள்ளுவேன்? இந்த உலகத்தின் பாவத்தின் எண்ணங்களை நான் மேற்கொள்ளுவேன். நான் இவங்கள போல வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மேற்கொண்டு அதுல ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர், ஆட் மேன் அவுட்டா வாழ்ந்தான் பார்த்தீங்களா? அதுதான் விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியத்தில் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நான் எந்த இதுவுமே படமாட்டேன், என்னை எதுவுமே உங்களோட தான் என்ன செய்வான் பிசாசு? போராட ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நீங்க தானே முக்கியம், அவனுக்கு நோவா தான் முக்கியம். ஏன்னா நோவாவை தவிர்த்து மித்த எல்லாருமே யார் கையில் இருக்கா? அவன் கையில் இருக்கான். நோவாவை தவிர மித்த எல்லாருமே பாதாளத்துக்கு போயிடுவாங்கன்றதுல அவனுக்கு ரொம்ப முக்கிய இதாக இருக்கான். என்ன சொல்றது? அவன் கன்ஃபார்மாக இருக்கான். அவனோட நோக்கமெல்லாம் யாரு? நோவா. நோவா போயிடக்கூடாதுன்றதான் முக்கியம். ஏன்னா அவன் தான் போவான். போகக்கூடியவங்களாம் என்ன செஞ்சிடணும்? போக விடாமல் வச்சிடணும். அதே போல இந்த உலகத்துல சாட்சியோட வாழ்ந்துடவே கூடாது. இந்த நோவா பத்தி நீங்க பேசுறதுனால தான் இன்னும் 10 பேர் அங்க ரட்சிக்கப்படுறாங்க. அங்க இன்னொரு 10 நோவா உருவாயிருவான்ல. ஆனாலும் தேவன் என்ன செஞ்சிட மாட்டாரு? அவங்கள
விட்டுறவே மாட்டார். அங்கே தான் ஆரம்பிக்கும். எங்கே முடியும்னு நினச்சோ பிசாசு, எங்கே உலகம் முடிஞ்சிடும் ஒருத்தன் இருக்க மாட்டான்னு நினச்சாங்களோ முடிஞ்சிச்சு. அப்படி பல பேர் இறந்தும் போயிட்டாங்க. பல பேர் குத்தி கொன்று கொலை செஞ்சு நல்லா இருக்கிற 1-2 பேரையும் கொன்று எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன செஞ்சார்? அங்கே நோவாவை வச்சு என்ன செஞ்சார்? ஒரு புதிய உலகத்தை உண்டாக்குனார். ஒரு உலகமே அங்கேருந்து ஆரம்பித்தவங்க தான் நம்மெல்லாம். நோவாவிலிருந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் நம்மெல்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் தேவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாட்சியாக வாழணும்னு சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். நோவாவை போல வாழணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்க தப்பாக தான் இருப்பாங்க. இதில் என்ன தப்புன்னு கேட்பாங்க, உங்களை பாவம் பண்ண வைப்பாங்க. நீங்களே சில நேரம் நினைப்பீங்க, ஐயோ தப்பு இல்லையோ, இது தப்பு கிடையாது போல இருக்கு, நம்ம தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதை விட்டுறணும், சரி அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, தப்பு இல்லை. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நீதியிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தவறி போயிடக்கூடாது. அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க செய்கிறத குறித்து நம்ம கவலைப்பட போகிறதில்ல, அதை குறித்து நம்ம என்ன போகிறதில்ல. ஆண்டவர் அவங்க சமூகத்துக்கு முன்னாடி நிற்க போகிறாங்க, அங்கே நியாய தீர்ப்பு அங்கே நடக்க போகுது. ஆனால் அது நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மளை நீதியின் பாதையிலிருந்து ஆண்டோடைய வழியிலிருந்து என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம தப்பு போகக்கூடாது. அவன் என்ன செஞ்சானா? ஆண்டவரோட நடந்தானா. ஏனோக்கை போல யாரும் நோவாவும் ஆண்டவரோட நடந்தான். ஆமோஸ் 2:3 திருப்பி ஒரு தடவை அதை வாசி முடிச்சிருவோம். ஆமோஸ் 3:3 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அப்ப 2 பேர் ஒருமித்திருந்தால் தவிர என்ன செய்ய மாட்டாங்களா? திருப்பி வாசிப்பா. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேரும் சேர்ந்து போகணும்னா அவங்களோட மனசு ரெண்டும் ஒத்து போகணும்னா போவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இவன் தேவனோடு நடந்தான், ஏனோக்கும் தேவனோடு நடந்தான். அப்புறம் தேவனோடு நடக்கணும்னா தேவனோடு என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். தேவனோட எப்போ மட்டும்தான் ஒருமனப்பட முடியும்? நீதியில் வாழ்ந்தால் மட்டும்தான். ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் நிற்கணும்னா நீதிமானா நின்னா மட்டும்தான் நிற்க முடியும். அது எப்படி தான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதுக்கப்புறம் தான் முக்கியம். எல்லாரும் ஃபஸ்ட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறதுலலாம் பயங்கரமாக பெற்றுறாங்க. ஆனால் என்ன ஆயிடுறாங்க? ரட்சிக்கப்பட்டோன்ற உடனேயே எனக்கு ஐ ஹவ் காட் அ டிக்கெட் டு ஹெவன் சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் அப்புறம் தான் செய்யவே ஆரம்பிக்கிறாங்க. தைரியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்டியனை ஆகாத வரைக்கும் கூட சில பாவத்தை துணிகரமாக செய்யாதவங்க கிறிஸ்டியன் ஆனதுக்கப்புறம் துணிகரமாக செய்கிறாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போவேன்ற நிச்சயம் இருக்குன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. தேவன்ட்டு நீங்கள் என்ன ரட்சிப்பு பற்றாலும் பண்ண முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டீங்கன்றது ஒரு முக்கியம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? நீதிமான் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவனுக்கு என்ன செய்யும்? என்ன குற்ற உணர்வு நீங்கள் நினைக்கிறீங்க? அது கான்சியஸ். ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? சொல்லிட்டே இருப்பார், இது தப்பு தப்பு தப்பு, பாவம் அருவருப்பாகணும். அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் அந்த பாவம் வந்து கரெக்டு, இதனால் என்ன இருக்குது அதை விட்டுருங்க, அதை என்னத்துக்கு பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் நீங்கள் என்ன படலை? இயேசுவோட ஒருமனப்படலை. ஒருமனப்படலைன்னா தேவனோட சேர்ந்து நடக்க முடியாது. தேவனோட நடக்கலைன்னா நீங்கள் சாட்சியுள்ள ஜீவித்தை ஜீவிக்க முடியாது. நீங்கள் சாட்சியுள்ள ஜீவித்தை ஜீவிக்கலைன்னா தேவன் உங்களையும் உங்களை சந்ததியும் என்ன செய்ய முடியாது? கண்மலையிலிருந்து வெட்டி எடுத்து உங்களை பிரகாசிக்க செய்ய முடியாது. நீங்களும் தேவனை போல பிரகாசிக்கணும்னா தேவனோட நடக்கணும். தேவனோட நடக்கணும்னு என்ன செய்யணும்? அவர் நடக்கிற மாதிரியே நடக்கணும். அவர் வேகமானதான் அங்கே வேகமாக நடக்கணும். பாவம் இருக்கும்போது வேகமாக அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிடணும். எங்கே மெதுவாக நடக்கணுமோ அங்கே மெதுவாக நடக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எங்கே எது தப்பு எது ரைட்டுன்னு புரிஞ்சுக்க தெரியலைன்னா எனக்கு தெரியாது நான் அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்லவே முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை எங்கே வச்சுட்டாரு? ஆண்டவர் இருதயத்தில் வச்சுட்டாரு. அதனால தான் 1 வயசு குழந்தை கூட எடுத்து ஒழிச்சு வச்சுக்குதான். பார்த்துருக்கீங்களா? 1 வயசு குழந்தை கூட திருடிடுச்சுன்னா ஒழிச்சு வச்சுக்கணும், காட்டாது அம்மாக்கிட்ட. ஏன்னா நியாயப்பிரமாணம் உங்கள் இருதயத்தில் எழுதிட்டாரு. எனக்கு தெரியாது, அந்த தப்பெல்லாம் எனக்கு புரியாது, அது தப்பு எனக்கு அந்த தப்பெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லவே முடியாது. உங்களோட நியாயப்பிரமாணத்தையும் ஆவியானவர் பேசுகிறதையும் மீறி தான் நம்ம நினைச்சிடறோம் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்குறோம்.
நோவாவை போல கர்த்தருடைய செவிக்கு வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவரோடு நடக்க பழகும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுவார். இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? கண்மாலையிலேருந்து உங்களை வெட்டி எடுப்பார். இது நீங்கள் நல்லா வந்துட்டு உங்களை ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து பேசும்போது அதை குறித்து நான் நல்லா சொல்கிறேன். அவனுடைய வாழ்க்கை அதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும். அதை நம்ம அடுத்து வர்ற இதில் பார்ப்போம், வாரங்களில் பார்ப்போம். ஆக்சுவலாக இதை என் பொண்ணு தான் எடுத்து பேச சொன்னான். எபிரேயர் 11 உள்ள பழைய ஏற்பாட்டின் மக்களை குறித்து நீங்கள் எடுத்து அதை பிரசங்கமாக எடுத்து ஒன்று ஒன்றா பேசுங்க அப்படின்னு சொன்னால், அதனால தான் நான் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் நமக்கு கம்மின் ஆராதனை, மறந்துடாதீங்க. எல்லாரும் குடும்பம் வந்துடுங்க. கெட் டுகெதர். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். நல்ல பிதாவை தர்மியான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்துறீ, நன்மை நான் நிரப்பினேன். கர்த்தருடைய வார்த்தையில் கொண்டு எங்களை போஷித்தேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதித்து தாருங்க. வசனப்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.